ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபரும் வர மாட்டேங்கிறாங்க, லைக்ஸும் வர மாட்டேங்குது, கமெண்ட்ஸ் மட்டும் ஒரு ஆள் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆக மொத்தம் என்னோடய வீடியோ வந்து ஷேரிங்கும் நடக்கிறது இல்லை, எதுவுமே நடக்கிறதே இல்லை. அது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா, பார்க்குறவங்க லைக்ஸ் பண்ணுங்கள், சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு அப்படின்னா, இன்றைக்கி எபிசோடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மீனாக்காகவே எடுக்கப்பட்டதாக இருக்க மாட்டிருக்கு. ஃபஸ்ட்டு சீன்லேயே மீனா தான், ரெண்டாவது சீன்லேயும் மீனா தான், மூணாவது சீன்லேயும் மீனா தான். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பாரதிக்கு வந்து ஒரு நல்லது பண்ணுறதுக்காக நம்ம பூமுட்டை பாரதி இருக்காங்க இல்லையா, பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம்மா. அதனால் வந்து மீனா வந்து பேப்பரில் விளம்பரம் கொடுத்து பாரதியோட வீட்டுக்காரை கண்டுபிடிக்க ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில மீனாவோட அம்மா வந்து என்ன எல்லாத்துக்கும் என்னை யூஸ் பண்ணிக்கிற, தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்னை கழட்டி விட்டுற அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கரெக்டாக தான் கேட்குது. இவ எதையுமே சொல்லிகிட்டே அந்த அம்மா செய்ய மாட்டேங்கிறா. ஹெல்ப் பண்ணோன்னே அந்த அம்மா செய்யுதில்ல. அப்போ அதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ அந்த அம்மாட்ட சொல்லணுமா இல்லையா? இவ சொல்கிறதே இல்லையாட்டிருக்கு. அதனால் இன்றைக்கி வாயை பிடுங்கி மீனாக்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிருச்சு. அப்புறம் அந்த மாதிரி பாரதிக்கு நான் இந்த மாதிரி நல்லது செய்ய நினச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆதியை பற்றியும் சொல்லிடுறாப்புல. ஆதிக்கு இப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ ஆதி லைஃபுக்கு பின்னாடி இத்தனை இருக்காடி, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமையே போச்சு பாரு. பேசாமல் நீ ஆதிக்கிட்டே பொண்டாட்டி யாருன்னு கேட்டேன்னு சொல்லி இந்த அம்மா ஒரு ஐடியா கொடுத்துச்சு. சரி, இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு மீனா என்ன செய்கிறா, ஆதிக்கிட்ட போய் தண்ணி குடிக்க வர்றான் ஆதி. சரியா? தண்ணி குடிச்சிட்டே இருக்க வந்து இதான் நல்ல சமயம், நம்ம ஆதிக்கிட்ட வந்து அவனோட பொண்டாட்டியை பற்றி நம்ம கேட்டுடலாம், அவன் கல்யாணத்தை பற்றி கேட்டலன்னு சொல்லிட்டு உள்ள முன்னாடி வந்துட்டு ஆதிக்கிட்ட கேட்குறாப்புல, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் மித்ராவுக்கு முன்னாடி வேறு யாரையா லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன். எல்லாத்துக்குமே அவன் சிரிக்கிறான். உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக என்னை இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் கேட்டது மட்டும் மித்ராவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லியா பேசினேன், மித்ரா பின்னாடியே தான் அவள் என்ன சொன்னாலும் பூம் பூம் மாடாட்ட தலையாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கானே ஒழிய, அவளுக்கு பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கானே ஒழிய, அவன் மேலே உண்மையான விருப்பமோ காதலோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆதிக்கிட்ட கிடையாது. சரியா? மித்ராவுக்கு பயந்து தான் என்னமோ பண்ணுற மாதிரியே இருக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் உங்களுக்கு லவ் பண்ணி கேட்டதை விட அடுத்து வந்து உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, எதுக்காக உங்கள் பொண்டாட்டி நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னு அதையும் கேட்டுறான். அவன் அதுக்கும் கெக்க சிரிக்கிறான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, நல்லா சொன்னீங்க போங்க, இதையும் நீங்கள் மித்ரா கிட்ட கேட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கே. மித்ராவும் அவங்க அண்ணங்காரனும் வந்துடுறான். சும்மா இல்லாமல் ஆதி போட்டு விட்டான். சரியா? ஏற்கனவே சுதாகர் வந்து மீனா மேலே இந்த விஷயத்தை பற்றி பேசாதேன்னு சொல்லியிருப்பான். மித்ராவும் சொல்லியிருப்பாள், எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லியிருப்பாள். அதையும் மீறி இந்த ஆதி என்ன செய்வான், கோர்த்து விட்டுருவான். இந்த மாதிரி மித்ரா, உங்கள் அன்னிக்காரவங்க வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, நான் யாரையா லவ் பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, என்னன்னு கேளு அப்படின்னு. அவள் அப்படி தான் ஆதி. சரியா? சீரியலு சினிமாலாம் பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து பைத்தியக்காரி பைத்தியக்காரியாகவே நினச்சி இந்த சுதாகர் பேசும்போது அப்படின்னு கோவம் தான் வந்துச்சு. சரியா? அப்புறம் வந்து என்ன நடக்குது, ஆதி சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் சுதாகர்னு சொல்லிடுவானா, நீங்கள் போங்க ஆதி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு அந்த மீனை ரூம்குள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போய் அடிக்கவும் கையை ஓங்கிடுறான். அப்புறம் 3 பேர்த்துக்கு ஒரே வாக்குவாதம். நான் தான் இதை பற்றி ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசாதேன்னு சொல்லியிருக்கேன்ல, மறுபடியும் நீ எதுக்கு பேசி இது பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி மீனாவை போட்டு கத்துறான். மீனாவும் நீங்கள் செய்கிறது ஒன்றும் சரியே இல்லை, மீனா நான் மித்ராவோட வாழ்க்கைக்காக தானே பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னோடனே, அண்ணி நீ என் விஷயத்துக்கு தலையிடாதீங்கன்னு உங்களுக்கு அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், மறுபடியும் நீங்கள் என் விஷயத்துக்கு தலையிட்டு ஏன்னே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவளும் சத்தம் போடுறங்காட்டி நல்லா இருக்குது. அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து தான் இது பண்ணுறீங்களா, எக்கேடா கெட்டு போங்க. சரியா? நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் நிற்கிறவங்ககிட்ட போய் நம்ம என்ன தான் சொல்லி கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க, அது மட்டும் உண்மை. சரியா? அந்த மாதிரி தான் இந்த 2 பக்கிகளும் செய்யுதுன்னு சொல்லிட்டு மீனாக்காரி என்ன செஞ்சுட்டா, எக்கேடா கெட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டா. சரியா? அதுக்கப்புறம் மித்ரா போய் ஆதியை போய் இதை யோசிக்க விடாமல் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனை தூண்டி விட்றான். அதாவது தங்கச்சிக்காரி என்ன செஞ்சாலும் அன்னைங்காரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்போ அன்னிக்காரி ஒன்றுமே செய்ய முடியாது. சரியா? அப்புறம் வேறு என்ன, இதை கேட்டோன்னே அது அந்த பர்த்டே செலிப்ரேஷன்
நேற்று அந்த அம்மா ஃபீல் பண்ணிட்டு படுத்துச்சுல. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பாப்பா. ஸோ தமிழ் பாப்பா வந்து அவள் அந்த டைரியில் அந்த பணத்தை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா இல்லையா, அதை வந்து அந்த குழந்தை பார்த்துடுது. பார்த்தோன்னே ஆதிக்கிட்ட போய் இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு பிறந்தநாள், நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும், அதே மாதிரி நம்ம எந்த கிஃப்ட்டுமே வாங்கலை, அதுக்காக எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் காசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டியும், காசு கொடுத்தா உங்கள் அம்மா ஒத்துக்குவாங்களா, ஏற்றுக்குவாங்களா, என்னை திட்ட மாட்டாங்களா, என்கிட்ட கோச்சிக்க மாட்டாங்களா, என்கிட்ட சண்டை போடுவாங்களா அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் போட மாட்டாங்க, நீங்கள் வாங்க செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேக்கு வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. எனக்கும் ஒரே ட்விஸ்ட்டாக தான் இருந்தது. என்னடா இது, நேற்று தான் பர்த்டே செலிப்ரேஷன் பொண்ணு ஆதி யாவை வந்து கொண்டாடுவானா கொண்டாட மாட்டான்னு நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோமே, எப்படா திடீர்னு ஆதி வந்து கேக் வெட்டுறதுக்கு கூட்டிகிட்டு வர்றான், பாதியை கண்ணை கட்டி வேறு கூட்டிகிட்டு வரோம் அந்த பாட்டி அப்படின்ட்டு எனக்கும் ஒரு ட்விஸ்ட்டாகவே இருந்தது. அப்புறம் பார்த்தா நம்ம தமிழ் பாப்பா தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்குது அவங்க அம்மாக்காக. ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அந்த சீன் பார்க்கல. ஒரு செகண்ட் கண்ணில் தண்ணி வந்துச்சு. யார் இவ அழுததை பார்த்துல, அந்த பொண்ணு அழுததை பார்த்து கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அதாவது பெத்த அப்பா கண்ணு முன்னாடி இருந்தும் அப்பான்னு போய் உரிமையாக கொண்டாட முடியல, அம்மாவோட சந்தோஷத்தைக்கும் எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு என்னமா இது பண்ணுது பாருங்க, செம. சரியா, உண்மை. அதுக்கப்புறம் வேற என்ன, அவ்வளோதான் மிஸ். அந்த டைரியை பார்த்துட்டு அழுகிறதோடு முடிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த நேற்று போட்ட சீனியே அறுத்துக்கிட்டே இருந்தாங்க, ஃப்ளாஷ்பேக்கை போட்டு. அப்புறம் இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை கேஸ், வேறு ஒன்றுமே இல்லை. இனி பேப்பரில் விளம்பரத்தை பார்த்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு நடந்தால் நடக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆதிக்கு வந்து எங்கிட்டாவது ஒரு சைடு, எந்த வழியிலையாவது ஒரு சைடு உண்மையை தெரிகிற மாதிரி ஒரு சீனை எடுத்தாங்க அப்படின்னா நாடகம் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப மொக்க போடுது. இதயம் சீரியல் ஆனவுன்னா ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு வந்து வச்சிடுறாங்க. இந்த அம்மா நினைவலையாக தான் நான் சொல்லலையா, ஒருத்தன் நினைவலைகளை அழித்து நம்மளை சாவடிக்கிறான். இந்த அம்மா என்ன செய்யுது, நினச்சே நம்மளை சாவடிக்குது. சரியா, அப்புறம் வேற என்ன, மொத்தத்தில் என்னைய கேட்டால் வந்து நேற்று வந்து தமிழ் பாப்பா வந்து சினிமா பார்க்கலான்னு கேட்டதுக்கு அவள் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். சரியா, அம்மாவுக்கு தலைவலிக்குதுன்னா. அதே அந்த பையன் வந்து கேட்டோன்னே சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இப்போ பையன் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணானா, பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணாளா? இது பாரதி தெரிஞ்சால் எவ்வளோ இது பண்ணுவா. தன்னோட அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு எவ்வளோ யோசித்துருக்கு பாருங்க. சூப்பர், வெரி நைஸ். அதுக்கப்புறம் தமிழ் பாப்பாவுக்கு ஒரு ஹேண்ட்ஸாக சொல்லிடலாம். சீக்கிரமே யாருக்காக இல்லைனாலும் தமிழ் பாப்பாக்காகவாவது அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும், அவ்வளோதான். சரியா, வேற என்ன, அவ்வளோதாங்க. மற்ற சீரியல் இந்த கார்த்திகை ரொம்ப மொக்க போடுதுப்பா. ஐயோ சாமி அருமண்டா. அந்த நவீன ஒரு வாரமாக அந்த பெட்டிக்குள்ளேயே போட்டு படுக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. நீ என்னைக்கு காப்பாற்ற போகிறானே தெரியல. சரியா, என்னைக்கு காப்பாற்ற போகிறானே தெரியல. அவன் எப்போ, நான் தான் சொல்லலையா, கார்த்தியை போட்டு மொக்க பண்ணுறாங்க. வண்டி ஓட்டியே சலிப்பானாட்டிருக்கு. வண்டி ஆனாவுன்னா வண்டி ஓட்டுறான், வண்டி ஓட்டி. ஸோ சாமி, எனக்கு தெரிஞ்சு இந்த ஜீ தமிழ் அவார்ட்ஸில் இந்த தடவை கார்த்தி அவார்டு வாங்குறான். அவன் வீட்டுக்கு போனால் ஜீ தமிழ் அவார்டே நிறைய இருக்க மாட்டேருக்குது வரிசையாக. வருஷம் நான் வாங்கிக்கிட்டே தானே இருக்கிறேன். அதனால் ஜீ தமிழ் அவார்டு அவன் வீட்டில் நிறையா இருக்க மாட்டேருக்குது. சரி, ஓகே, டன். அப்புறம் வேற என்ன, சின்னஞ்சிறு கிளியே சூப்பராக தான். இப்போ தான் நாடகம் கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்குறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேற என்ன, வீரா சீரியல் ஒரே அருவை. எனக்கு சுத்தமாக வீரா சீரியலே எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் வேற என்ன, சந்தியா ராகம் வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பானாட்டு இருக்குது. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துமே ரகுராம் வந்து இன்னும் திருந்தலை. அட மாயா தான் உண்மையை சொல்லி தொலைச்சாத்தான் என்ன கதிரை பற்றி. அவன் தான் மாப்பிள்ளையை ஏற்றுக்குவான்ல, தான் பொண்ணுக்கு ஒரு நல்லது நினச்சி தான் தாலியை கட்டியிருக்கான்னு சொல்லி அவன் நல்ல விஷயமா எடுத்து அவன் ஏற்றுக்குவான்ல, அந்த உண்மையை மட்டும் சொல்லியே தொலைய மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வேற என்ன, மத்தியானம் போடுற சீரியல் சிபி நீ எப்படி தமிழ் காப்பாற்ற போகிறான்னு தெரியல. ஜனாமா வரக்குள்ளே காப்பாற்றிடுவான்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் மௌனம் பேசியதே சூப்பராக இருந்தது. அவங்க அண்ணன் வந்துடுறாப்புல, விசாலாட்சியோட அண்ணன் வந்து வந்தங்காட்டியும் நல்லா இருக்குது, சீரியல் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன, காவேரிக்கு கல்யாணம் நடந்ததை மறைக்கிற, அது ஒன்று தான் தப்பு. சரியா, கல்யாணம் நடந்ததை தெரிவித்தாதான் அந்த இன்னொரு பொண்ணு இருக்கா பாருங்க, அவன் தான் வந்து ஜோடி அவாளாட்டிருக்கு அவனுக்கு. காவேரி எப்படி கல்யாணம் பண்ண முடியும், அவன் தான் தாலி கட்டிட்டானே.
மணிமேகலையோடைய தம்பி. சரி, ஓகே டன். வேறு என்ன கைஸ்? ஜீ தமிழ் குடும்ப விருதுகள் 2025 ஞாயிறு திங்கள் எல்லாம் ஓட்டு போட்டிங்களா? சரி சரி. சாயா சிங்கெல்லாம் ப்ரைஸ் வாங்குவாங்களாட்டு இருக்குது. துளசி, அதாவது கெட்டி மேளம் துளசி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி வாங்குறாப்புல. நிறைய பேர் வாங்குவாங்களாட்டு இருக்குது. வாங்கட்டு சரியா. ஆனால் என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இவங்களெல்லாம் நடிக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த டேரக்டர்னு ஒரு ஆள், அவனுக்கு யாராவது ப்ரைஸ் கொடுங்கப்பா. சரியா. ஏன்னா இவன் இங்கே என்ன நடித்து காமிக்கிறானோ அதைத்தான் அவங்க ஸ்க்ரீனில் நடிக்கிறாங்க. அதனால் டேரக்டர்களுக்கு முதல்ல ப்ரைஸ் கொடுங்க. சரியா. அப்புறம் அண்ணா சீரியல் பட்டையை கிளப்புதுப்பா. சூப்பராக இருக்குது சீரியல், எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஜீ தமிழில் போடுற சீரியல்லையே அண்ணா சீரியல் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் கார்த்திகை தீபம்லாம். சரி, அண்ணா சீரியல் செமையாக இருக்குது. எல்லாருமே, அதாவது ஒரு தத்துரூபமாக ஒரு குடும்பம்னா எப்படி, ஒரு அண்ணனா எப்படி, ஒரு தங்கச்சின்னா எப்படி, ஒரு அண்ணன் மேலே தங்கச்சி எப்படி பாசம், தங்கச்சி வந்து அண்ணன் மேலே எப்படி பாசம், சரியா, தாய் மாமன் உறவு, அத்தை உறவு, மாமன் உறவு, மச்சான் உறவு, இந்த மாதிரி எல்லாம் கலந்து ஒரு குடும்ப பாங்கான சீரியல்னு கேட்டிங்கன்னா அண்ணா தான். அதனால் இந்த தடவை பெஸ்ட்டு சீரியல் வந்து அண்ணா சீரியல் வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அண்ணா சீரியல் சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. மற்ற சீரியலை கம்பேர் பண்ணும்போது ஜீ தமிழில் வந்து அண்ணா சீரியல் சூப்பர், வேறு லெவல். ஓகே கேஸ். வேறு என்ன? இந்த திருமங்கல்யம் தான் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், எப்போடா வரப்போகுதுன்னு தெரியல. அப்புறம் இந்த மலர்னு ஒரு சீரியல் ஆடு போட்டாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கேஸ்? ஞாபகம் தான் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதில் வந்து யார் நடிச்சிருப்பாங்கன்னா, அந்த மௌனம் பேசியதில் ஹீரோயின் இருக்கா பாருங்க, துளசி. அந்த துளசி தான் இதில் வந்து நடிச்சிருப்பாள். அந்த மில்லு வேலை செய்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த ஆடு. அந்த சீரியலே காணும். அதுக்கப்புறம் ஆடே அது போடல, ஒரே ஒரு தடவை தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சீரியலே காணும். ஓகே டன். வேறு என்ன? அவ்வளோதான். எல்லோரும் தீபாவளி நெருங்கிட்டு இருக்குது. எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் கைஸ். நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? பாய்.